வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ரித்தன்யாவோட மரண சம்பவம் பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். நம்ம என்னதான் அந்த பிள்ளைய வீடியோஸ் பார்க்க வேணாம்னு எவ்வளோதான் விலகி விலகி வந்தாலும் அந்த பிள்ளைக்காக 4 வார்த்தை குரல் கொடுத்தாதான் நம்ம மனசு ஆறும்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச என் தரப்பு நியாயத்தை தாங்க பேச போகிறேன். எல்லா பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் அவங்களோட ஆசையை என்ன தெரியுமா? நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தாங்க ஆசைப்படுவாங்க. ஆள் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக நல்லா இருந்தால் நல்லவன் நினச்சிறது, அதே பணக்காரன் தான் நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு நம்பிடுறது. 300 பவுன் அந்த முகரக்கட்டிக்கு 300 பவுன், இதில் 200 பவுன் கடன். 3 பவுன் போட்டு கல்யாணம் பண்ண போய் பொண்ணை தங்கமாட்ட பார்த்துக்கிற நல்ல பிள்ளைங்களும் பூமியில் இருக்காங்க. இதே கொஞ்சம் ஏழையாக இருந்தால் அவனை மதிக்கிறதே இல்லை, பணக்காரனாக இருந்தால் சேரை போட்டு ஐயான்னு கவனிக்கிறது. சரி, உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, இல்லை ஊர் பெருமை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? பொண்ணு நல்லா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்குங்க திரும்ப சேர்த்து வச்சிங்க? காதலில் பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க, வாழ்க்கையில் பிரச்சனைனா பெற்றவங்க கிட்ட தாங்க சொல்லுவாங்க. அம்மா முடியல, வாழ முடியலன்னு ஒரு பொண்ணு வந்து அழும்போது எப்படியாவது அவங்க சேர்த்து வைக்கணும், சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சா தான் பெற்றவங்களுக்கு நிம்மதி இல்லை? ஆனால் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு சித்திரவதை அனுபவிக்கணும்னு ஏங்க எந்த பெற்றவங்களும் யோசிக்க மாட்டீங்க? ஏன்னா நம்ம பிள்ளை வீட்டோட வந்துட்டா, வாழ வெட்டியாக வந்துட்டான்னு அவங்களுக்கு ஒரு அசிங்கம், அவங்களுக்கு ஒரு அவமானம் இல்லை? ஏங்க ஆண்களை விட பெண்களுக்கு சுயமாக முன்னேறவும் சொந்த கால் நிற்கவும் தைரியமும் துணிச்சலும் இருக்குதுங்க. அதேங்க பெண் பிள்ளைன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு கோழையாகவே வளர்த்து வளர்த்து நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் சாக விட்டுறீங்க. புருஷன் விட்ட எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், எவ்வளோ சித்திரவதை இருந்தாலும் பொறுத்துக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி தான் இந்த பழமொழியெல்லாம் சொல்லி பொண்ணை சமாதானப்படுத்தி திரும்பவும் அந்த குகைக்குள்ள தள்ளுறதுக்கு அமைதியாக கிணத்துல தள்ளிடுங்க. ஏங்க பொண்ணு, நம்ம பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பொண்ணு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா திரும்ப தயவு செய்து சேர்த்து வைக்காதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கேஸ்லேயும் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பிள்ளைக்கு எதிராக நின்று வாலாட்ட நிறைய தருதலைங்க வரும். உண்மையாலுமே அந்த மாதிரி தரம் கெட்ட நாய்ங்க நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டாங்க, பெண் பிள்ளைகளோட பிறந்திருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக நியாயம் வாங்கி கொடுங்க. திரும்ப எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி சித்திரவதை நடக்கக்கூடாது.